வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் மழை வெள்ளத்தினால தொட்டியில் வந்து நிறையா தண்ணி தேங்கி இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே போயிடுச்சு. பட் ஆனால் கூட நம்ம ஒரு உரம் கொடுத்தோம்னா செடி வந்து இன்னும் நல்லாயிருக்கும். புயல்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உரம் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் உங்களுக்கு. வேரில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே, பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இந்த உரம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அது என்ன உரம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம. அது மாதிரி ஃபுல்லாகவே நான் காமிச்சிருப்பேன் புயலில் என்னோடய மாடி தோட்டம் சொல்லி. தொட்டியில் எல்லாமே தண்ணி தேங்கி இருந்தது. ஸோ மழை கண்டினியூஸாக இருந்ததுனால தேங்கிடுது. அப்புறம் மழை விட 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 தண்ணி வந்து கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து உரமும் போட்டு விட்டேன் எல்லா செடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்டெம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ரோஜா செடிகளெல்லாம் அவ்வளோ சூப்பரான தளிர்கள் வந்திருக்கு. எல்லா ரோஜா செடிகளையும் எனக்கு தளிர்கள் நிறையா வந்திருக்கு. ஸோ நான் வந்து எந்த செடிக்கெலாம் உரம் போட்டனோ அந்த செடியெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் தான் மழை டைமில் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். அதுவும் ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பன்னீர் ரோஸு. அதுக்கப்புறம் நம்ம புதுசாக செடி வச்சேன் இல்லையா, அந்த ரோஸ் தான் இது, ஆரஞ்சு கலர் ரோஸு. இதுவும் மழை தண்ணியில் ஃபுல்லாக தண்ணி இந்த தொட்டி ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் குறைஞ்சிருச்சு, தண்ணி எல்லாமே இறங்கிருச்சு. இப்போ செடி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த பூவெல்லாம் கட் பண்ணி விட்டேன். 2 இலையையும் கட் பண்ணி விட்டேன், அந்த சைடில் இருக்கிற இலை. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக புதிய தளிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக நம்ம செடி வச்சாலுமே இந்த உரம் கொடுக்கலாம். இப்போ அதுக்காக தான் அந்த தொட்டியை நான் உங்களுக்கு காமிச்சேன். அது மாதிரி ஜாதி பூ இருக்கும் இல்லையா, இந்த ஜாதி பூ, அதுக்கப்புறம் மல்லிகை செடி, இதெல்லாமே நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டுருங்க. மழை இல்லாத டைமில் புயல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. புயல் இருந்தால் வேணாம், மழை இல்லாத டைமில் ஆனால் இந்த குளிர்காலத்தில், இந்த டிசம்பர் அதுக்கப்புறம் ஜனவரி, இந்த 2 குளிர்காலத்துலையும் நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டுறதுக்கு ஏற்ற கிளைமேட். ஸோ ரோஜா செடி கூட ப்ரூன் பண்ணலாம். ஏன்னா வெயில் காலத்தில் ப்ரூன் பண்ணோன்னா காஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைம் இந்த கிளைமேட் பயன்படுத்திக்கோங்க. செடி வாங்கி வைக்கணுன்னாலும் வாங்கி வைங்க, நல்லா சூப்பராக வளரும். இப்போ நான் சொன்ன உரம் கத்தாழை மட்டும்தான். இப்போ கத்தாழை தான் நம்ம வந்து அரைச்சி செடிங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா என்னோடய தொட்டியில் எல்லாமே தண்ணி நிறையா இருந்தது இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி உரம் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நான் வந்து திட உரம் நான் போட்டு விட்டேன். எல்லாமே மழை பெய்யும் போது தான் திட உரம் போட்டேன். அதனால் இது வந்து திரவ உரமாக கொடுக்குறேன். அதுவும் இன்றைக்கி புதன்கிழமை நல்லா வெயில் அடிக்குது, அதனால் திரவ உரமாக இந்த செடிங்களுக்கு நான் இதை கொடுக்க போகிறேன். எப்போவுமே நான் மாடி தோட்டத்தில் செடி வச்சிங்கன்னா கத்தாழை வளருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 4 தொட்டியில் கத்தாழை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 2 தொட்டி வச்சுருக்கேன் இந்த சைடு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 தொட்டி, இது ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று வந்து இப்போ தான் சின்னதாக இருக்குது. ஸோ 4 தொட்டியில் கத்தாழை நான் வச்சுருக்கேன். எந்த செடியுமே வளர்ச்சி இல்லைனாலும் நீங்கள் இந்த அலோவேரா ஜூஸ் கொடுக்கலாம் செடிங்களுக்கு, நல்லா சூப்பராக வளரும் செடி. புதுசாக செடி வச்சிட்டிங்க அப்படின்னா முதல் திரவ உரம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கும் நீங்கள் இந்த கத்தாழை ஊற்றலாம், சூப்பராக வளரும். இது வந்து ஒரு ரூட்டிங் ஹார்மோன், வேர் சீக்கிரமாக பிடிக்கும், பூச்சி தாக்குதல் வராமல் நம்ம செடிகளை பாதுகாக்கும். இதை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து வடிகட்டி இலைகள் மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேருக்கு தான் ஊற்றி விட போகிறோம். இந்த மாதிரி சைடில் உள்ள முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் கலரில் பால் மாதிரி வடியும் இல்லையா, அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அளந்துக்கணும் மெயினாக. இப்போது 7 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் அளந்துக்கிட்டு இந்த கிண்ணத்தில் எந்த அளவு கத்தாழை இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம ஊற்றணும். 7 மடங்கு தண்ணி ஊற்றணும். இந்த கிண்ணத்துக்கு 7 தடவை தண்ணி நான் ஊற்ற போகிறேன். ஸோ இதுதான் கரெக்டான அளவில் இருக்குது. பாருங்க, ஃபஸ்ட்டு நல்லா கட்டியாக இருக்கா, நம்ம வந்து தண்ணி ஊற்ற அது வந்து நல்லா லிக்விட் இன்னும் நிறைய தண்ணியாயிரும். அப்போ தான் வந்து மண்ணுக்குள்ளே இறங்கும். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா அப்படியே மண்ணுக்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்ணி கலந்தால் மட்டும்தான் அது நல்லா வேர் வரைக்கும் போகும். அதனால் இதே மாதிரி இப்போ நான் எடுத்த மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கிறேன். 7 தடவை நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ஏழு தடவை ஊற்றிட்டு
அதுக்கப்புறம் இது அளந்து ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் மாதிரி கப் மாதிரி எது உங்கள் கிட்ட கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து 200 மில்லிலிட்டர் கப்பு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு. அந்த அளவுக்கு ஊற்றுனா போதும். இதுதான் அது. ஒரு சில்வர் கப் இருக்குது. கரெக்டாக 200 மில்லிலிட்டர் இது. இந்த அளவு ஒரு தொட்டிக்கு நம்ம ஊற்றுனா போதும். அப்புறம் நல்லா ரோஸ்லாம் சூப்பராக இருக்கு இல்லையா? உரம் கொடுத்தோன்னே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது செடியெலாம். நல்லா பேசல் ஸ்டெம்மும் நமக்கு நிறையா வந்திருக்கு இதில். இப்போது இந்த செடி நுனி பகுதியை பாருங்கள். இதில் வந்து அப்படியே கருப்பாகிக்கிட்டே வரும். கருப்பாகிக்கிட்டே வந்ததுன்னா வேரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். வேரலுகள்னால் அதுதான். கட் பண்ணி விட்ட இடத்துல நீங்கள் கவனிங்க. ஸோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும். இல்லைனா வெளியே பார்த்தா தெரியவே தெரியாது. ஒரு இடத்துல கட் பண்ணியிருந்து அந்த இடம் ஃபுல்லாக கருத்துக்கிட்டே வந்துச்சுன்னா வேரல்கள். ஸோ அந்த மாதிரி வேரல்கள் தான் இருந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா, அந்த தொட்டியிலேருந்து செடியை பிடுங்கிட்டு வேறு இடத்துல நீங்கள் ரீபார்ட் பண்ணாதீங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு அதிகமாகும். பிடுங்கிட்டு வச்சோன்னா வளரவே வளராது. அதுக்கு பதிலாக அந்த தொட்டியிலேயே வச்சுட்டு ஒரு 5 நாள் கண்டினியூஸாக அந்த கத்தாழை ஜூஸே ஊற்றுங்க. உங்கள் செடி வந்து சரியாயிரும். அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய தக்காளி செடியிலலாம் மழை தண்ணி இருந்தது. இதை வந்து தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தக்காளிலையும் இப்போ நிறையா மொட்டும் வச்சிருச்சு, பிஞ்சும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளிக்கும் ஊற்றுறேன் நான். தக்காளிக்கு இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு நான் ஊற்றுறேன். இதே மாதிரி எல்லா செடிக்குமே ஒரு கப் அளவுக்கு ஊற்றிடலாம். நீங்கள் செடி ரீபார்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது சாமந்தி, மல்லி, ரோஜா செடி, எந்த செடி ரீபார்ட் பண்ணாலும் இதை ஒரு கப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் சீக்கிரமாக வரும், தளிரும் சீக்கிரமாக வரும். புது செடிங்களுக்கு இதை வந்து முதல் திரவ உரமாகவும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.